போற வழியில என்ன ஆறுதுன்னா, இந்த பூனலை வலமார்பு கிட்ட போட்டுன்னு இருக்கார். அது லேசா இடிக்கிறது. என்னன்னு பார்த்தா, "வலமார்பில் வீற்றிருக்கும் அவ்வளமங்கையும் பல்லாண்டு" அப்படின்னு லக்ஷ்மி எட்டி பார்க்கிறா. இவர் என்னவா இருக்கார்? பிரம்மச்சாரியா இருக்கார். பிரம்மச்சாரி வேஷத்துல இருக்கார். ஒரு பிரம்மச்சாரி அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஒற்றை பூணலை போட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனா இவர் கிரகஸ்தன். கல்யாணம் ஆயிருக்கு இவருக்கு. லக்ஷ்மி அதான் இடிக்கிறா. "நீ கிரகஸ்தனாச்சே, நீ எப்படி பிரம்மச்சாரி பூணல் போட்டுன்னு போலாம்?" அப்படின்னு கேட்டாளாம். மலமார்புல இருக்கக்கூடிய இவ நாராயணன் பதில் சொல்லிட்டார். "நான் வந்து கிரகஸ்தனாவே இருந்தாலும் ஜென்மப்படி பிரம்மச்சாரி. அதுவும் இல்லாம சில விரதங்களை மேற்கொண்டால் பிரம்மச்சாரியாவே இருக்கலாம். சில நாட்களில் பத்னியை அணுகாமல் இருந்தால் அவன் பிரம்மச்சாரின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த விரதங்களை நான் கடைபிடிக்கிறேன். அதனால நான் பிரம்மச்சாரி தான்" அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். லக்ஷ்மி ஒத்துண்டான். அண்டர்ஸ்டாண்டிங் வைஃப். அதனால என்ன எடுத்து அதுக்கப்புறமாலும் லக்ஷ்மி தெரியறா வெளில. அத மறைக்கணும். ஏன்னா பலி பக்தாங்கனுக்கு தெரிஞ்சிருவா. என்னவா இவர் வந்து பலிகிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுக்கணும். பலியை வந்து அடக்க வேண்டும்னு போறார். லக்ஷ்மி அவனை பார்த்தான்னா அந்த பலி திரும்பி இழந்ததெல்லாம் பெற்றுவான். அது பார்க்க கூடாதுன்னு என்ன பண்ணார், அந்த மாந்தோல் அத பூனல்ல எடுத்து லைட்டா கிள்ளி வச்சுட்டார். அந்த மார்கிட்ட லக்ஷ்மியை மறைக்கும்படி. அதுதான் வந்து இப்ப வரைக்கும் நம்ம மார்ல அந்த மாந்தோலை போட்டுக்கிறோம் பிரம்மச்சாரிகள். அதுக்கு இன்னொரு காரணம், தீய சக்தியை ரிப்பல் பண்ண மாந்தோல்னு அப்பவே சொன்னேன். அப்பேற்பட்ட ஒரு மாந்தோலை போட்டுக்கொண்டதால் தான் பிரம்மச்சாரிகள் தோஷங்கள் இல்லாதவர்கள்னு ஒரு ஐதீகம் உண்டு.